வணக்கம். எலைட் பிரிக்ஸ் தமிழ்நாடு இ-சேவையில் உங்களுடைய தேடுதலுக்கான இடம் இதுவே. பெயர் வைத்து பட்டாவை எடுப்பது எப்படி? சர்வே நம்பர் தெரில, பட்டா நம்பர் தெரில, ஆனால் அவங்களோட பேர் மட்டும் தெரியும். அவங்க பேரை மட்டும் வச்சு எப்படி பட்டா நம்ம எடுக்கிறதுங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். நான் உங்களுக்கு சர்ச் பட்டா பை நேம் இன் தமிழ்நாடுன்னு போட்டு சர்ச்சில் கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு வெப்சைட் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இந்த ஃபஸ்ட் வெப்சைட் இருக்குது பாருங்கள், eservice.tn.gov.in. இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, இ-சர்வீஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் இதுக்குள்ளே கிளிக் பண்ணிட்டு உள்ளுக்கு போயிருங்க. உள்ளுக்கு போயிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட்டா மாற்றுதல், பட்டா சிட்டா பார்வையிடுதல், ஆப்பதிவேடு, பட்டா சிட்டா விவரங்கள். இப்போ பட்டா சிட்டா புலப்பட விவரங்கள் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாலும் உங்கள் மாவட்டத்தை கேட்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்கள் மாவட்டத்தை கொடுங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே திருவாரூர் கொடுத்துருக்கேன். வட்டம், அந்த மாவட்டத்தோடு நீங்கள் இருக்கிறதோட வட்டம் திருவாரூர். கிராமம் எண்கன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதில் கீழே பாருங்கள், 3 ஆப்ஷன் இருக்கும். பட்டா எண் மூலமாக ஒன்று இருக்குது, புலையன் சர்வே நம்பர் மூலமாக ஒன்று இருக்குது, பெயர் வாரியாக தேடல் 3 ஆப்ஷன் இருக்குது. பார்த்திங்களா, இதில் பெயர் வாரியாக தேடலை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பட்டா உரிமையாளர் யார் பேரில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட தமிழில் 3 எழுத்து எழுதுங்க. அது தமிழில் எப்படி எழுதுறதுன்னா, நீங்கள் இதில் டேரெக்டாக எழுதுனீங்கன்னா கொஞ்சம் தப்பாக வரும். ஸோ என்ன பண்ணுங்கள், ஒரு புதிய விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இங்கிலீஷ் டு தமிழ் டைப்பிங்னு அடிங்க. அடித்து என்டர் பண்ணிங்கன்னா ஈஸி தமிழ் டைப்பிங்னு வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு இது ஈஸி தமிழ் டைப்பிங், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அவர் பட்டா ஓனரோட பேரோ அதை அடிங்க. நான் இங்கே பார்த்திங்கன்னா ராஜான்னு அடிக்கிறேன். ஸோ தமிழில் ராஜா வந்துருச்சா, இந்த ராஜாங்கிறது என்ன பண்ணுங்கள், காப்பி பண்ணுங்கள். 3 எழுத்து இருந்தால் கூட போதும், 3 எழுத்து அது எடுத்துக்கும். இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு என் ஃபோன் நம்பர் கேட்குது, ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் நான். அதுமாதிரி உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து ஒரு ஓடிபி கேட்கும். அதாவது எத்தனை வாட்டி யார் விசிட் பண்ணியிருக்கான்னு பார்க்குறதுக்காண்டி இது. உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு ஓடிபி வர்றதுக்கு கிளிக் பண்ணுங்கள். ஓடிபி வந்துடும். ஓடிபி வந்ததுக்கப்புறம் அதுக்கு உண்டான இடத்துல அந்த ஓடிபியை கரெக்டாக அடிங்க. அடிச்சுட்டு ஓடிபியை உறுதி செய்யுங்க. ஓகே கொடுங்க. கொடுத்துட்டு உள்ளுக்கு வந்தீங்கன்னா சமர்ப்பின்னு இருக்குது பாருங்கள். ஓடிபி உறுதி செய்ததுக்கப்புறம் சமர்ப்பின்னு கீழே இருக்குது பாருங்கள். எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. திருவாரூர் ராஜா சமர்ப்பி. இப்போ கொடுத்தோம்னா இந்த பேரில் 2 பேர் தான் இருக்காங்க. ராஜாங்கம்னு ஒருத்தர் இருக்காங்க, ராஜாத்தின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அதாவது இவரோட பட்டா நம்பர் 25, இவரோட பட்டா நம்பர் பார்த்திங்கன்னா 538. இதில் எது உங்களோட பட்டான்னு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள அந்த கடவுச்சொல் கொடுங்க. 15 + 32 47ன்னு கொடுங்க. அது உங்களுக்கு என்ன கூட்டுத்தொகை வந்திருக்கோ அதை கொடுங்க, இல்லை என்ன கடவுச்சொல் கொடுத்துருக்காங்களோ அதை கொடுங்க. கொடுத்து சமர்ப்பிக்கவும். சிம்பிள். பட்டா வந்துருச்சு பாருங்கள். அவங்களோட பட்டா, அதாவது யார் பேரில் இருக்கோ அவங்களோட பட்டா வந்துடும். இது பேர் மட்டும் தெரிஞ்சால் கூட பட்டா எடுத்துடலாம். ஒன்ஸ் பட்டா எடுத்துட்டிங்கன்னா அதோட சர்வே நம்பர் எல்லாம் நம்மளுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். இந்த பட்டா நீங்கள் பிரிண்ட் எடுக்கலாம், எடுத்துக்கலாம், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.